சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம அண்ணாமலை அவர்கள ஒருத்தர் தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்கார். நாமளும் அவர கடந்து போயிட்டுருக்கோம். என்ன காரணம் அப்டின்னா, சரி ஓகே, இவரெல்லாம் ஒரு ஆளா அப்டின்னு நம்ம இவர பத்தி பேசி, இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டாம் அப்டின்னு. பட் நம்ம அமைதியா போக போக அந்த நபருக்கு எப்படி ஆகுது அப்டின்னா, ஓ! நம்மள பார்த்து பயந்துட்டாங்க அப்டின்னு நெனைக்கிறார். அதனால இவர் எந்த அளவுக்கு எல்லை மீறி போறார் அப்டின்னா, அண்ணாமலை அவர்களோட தாய் வயதுல இருக்கிற ஒரு அம்மா, உமா அவர்களையும், அண்ணாமலை அவர்களையும் தப்பா பேசுறது அப்டின்ற மாதிரி ஒரு பயம் காட்டுறார். பூச்சாண்டி காட்டுறார். பெண்கள் யாராவது அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் இப்படிதான் உங்களெல்லாம் பேசுவேன் அப்படின்ற மாதிரி. பட் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஒரு தாயா, தங்கையா, ஒரு அக்காவா பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க பேசுறீங்க இல்லையா உமா அம்மாவை பத்தி, இவங்க பல பேரை மண்டியிட வச்சிருக்காங்க. அது என்ன சம்பவம் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை பத்தி விமர்சிக்கிற அந்த நபர் யார் அப்படின்னா கல்யாணராமன். இவரோட வேலையே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நமக்கு டெய்லியுமே ஒரு ரொட்டீன் லைஃப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவரோட ரொட்டீன் லைஃப்ல காலையில எந்திரிச்சு ஒரு 4-5 ட்வீட் அண்ணாமலையை பத்தி தப்பா பேசிடணும். அவன் கூட சண்டை போட்டா இப்படி அநாகரிகமா பேசினா, அந்த பொண்ணை இப்படி பேசினா, இப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டாதான் இந்த மனுஷனுக்கு நிம்மதியா இருக்கும். தொடர்ந்து இந்த ஒரு அநாகரிக அரசியலை பண்ணிட்டு இருக்கார். அண்ட் இப்போ ஒரு இன்டர்வியூலும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹோஸ்ட் கேட்குறாங்க, அந்த நெறியாளர் கேட்குறாங்க, சார் உங்களை பத்தி அண்ணாமலை அவர்கள் எங்கேயுமே பேசுறது கிடையாது, ஆனால் நீங்க ஏன் சார் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை விமர்சிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. அவங்களோட பெருமையை உடைக்கணுமா. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மத கலவரங்கள் நிறைய வந்தது, இந்த முஸ்லிம் தீவிரவாதிகள் நிறைய பேர் இடத்துல மத கலவரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களோட பெருமையை உடைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வேலை செய்தோம். அதே மாதிரி அண்ணாமலை அவர்களோட பெருமையை உடைக்க போறாங்களாம். எப்படி சார், ஆட்டோ கண்ணாடியை திருப்பி வச்சா ஆட்டோ ஓடிருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்களாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களை உங்களை கன்சிடரே பண்றது இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க அவரை பத்தி போஸ்ட் போடுறதுனால அவரோட பெருமை உடைஞ்சிருமா, இல்ல மக்கள் அதை நம்பிடுவாங்களா? மக்களே உங்களை காரி துப்பிட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட் கீழெல்லாம் பார்த்தோம்னா, இந்த ஆளை கொண்டு போய் எங்கேயாவது மனநல காப்பகத்துல சேருங்க, எந்த நேரமும் நை 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 அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு போ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. இவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேருங்க அப்படின்னு மக்களுக்கே உங்களை பத்தி தெரியும் போது அந்த மனுஷனுக்கு உங்களை பத்தி தெரியாதா? இதுல நீங்க அவரோட பெருமையை உடைச்சிருவீங்க இல்லைங்களா சார்? உங்களோட அரசியல் ஒரு அநாகரிக அரசியல். நீங்க எப்படிப்பட்ட ஒரு தேர்ட் ரேட் ஸ்பீக்கர் அப்படின்றது அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அது நம்ம இப்போ ஒரு சாக்கடை கிட்ட போறோம், நீங்களே அங்க சாக்கடை இருக்குன்னா நம்ம ஒதுங்கி போயிடுவோம், நாம கடந்து அதில் உருண்டு கரண்டு பிறண்ட மாட்டோம் இல்லையா? அப்படிதான் இவங்களை பத்தி இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு ஆரோக்கிய அரசியல் வராது. கருத்தியல், கொள்கை அப்படின்னு எதுவுமே இல்லாம ஒரு நபர் இருக்கார், இவர்கிட்ட நம்ம ஏன் போய் பேசணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் உங்களை கடந்து போறார், அதற்காக பயந்து போறார் அப்படின்னு நீங்க ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி பேசிட்டு இருக்க கூடாது சார். அண்ட் இவருக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னா, உமா ஆனந்தன் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிடுறாரு இன்டர்வியூக்கு. அவங்கள கூப்பிட்டுருக்கலாம்ல, ஒரு டிபேட் மாதிரி நானும் அந்த அம்மா பேசிட்டு போல, ஏன் சார் அவங்கள கூப்பிடல அப்படின்னு போது நெறியாளர் சொல்றாரு, இல்ல சார் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கும் தெரியுது உங்ககிட்ட பேசினா ஒரு ஆரோக்கிய அரசியல் பேச முடியாது, அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட நான் ஏன் பேசணும் அப்படின்னு அம்மா வராம இருந்துட்டாங்க. பட் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அண்ணாமலையை விமர்சிச்சா இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, இந்த அம்மா ஏன் பொங்கிட்டு வராங்க, நான் என்ன சொன்னேன், அண்ணாமலையோட மனைவி, அதாவது அண்ணாமலை தன்னோட சொந்த கட்டின மனைவியை கூட விற்பான் அப்படின்னு நான் சொல்றேன். அதுல இந்த அம்மாக்கு ஏன் கோபம் வருது? இந்த அம்மா யாரு, அவரோட மனைவியா? அண்ணாமலைக்கும் இந்த அம்மா உமாக்கும் என்ன உறவு இருக்கு? நீ என்ன அவரோட மனைவியா? அவங்க வைஃபை பத்தி பேசினா உனக்கு என்ன, நீ என்ன அவரோட வைஃபா அப்படின்னு கேக்குறாங்க. இது முதல்ல எவ்வளவு கேவலமான விஷயம். அண்ணாமலை அவர்களோட வைஃபை பத்தி பேசுற உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அரசியல்ல இந்த களத்துல நின்று விளையாடுறது அண்ணாமலை. அப்போ நீங்க அவரை பத்தி தான் பேசணுமே தவிர அவரோட மனைவியை எழுத்து பேசக்கூடாது அப்படின்னு கேட்டா, நான் அவரோட மனைவியை பத்தி பேசலையே, அண்ணாமலை அப்படி மோசமான கேரக்டர் அப்படின்னு சொல்றாரு. அவரு அதே போலீஸா இருக்கும்போது கர்நாடகால அந்த ஒரு சிங்கமா இருந்தார் இல்லையா, அதே ஒரு காற்றாட்டு வெள்ளமா இருந்தா உங்களெல்லாம் காணாம பண்ணியிருப்பாரு. பட் இப்ப அரசியலுக்கு ஒரு நாகரீக அரசியலை கையில் எடுக்கணும் அப்படின்றதுனால அமைதியா போறார் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசலான் இருக்க முடியுமா? இது கேட்குற நமக்கே கோபம் வருது. யாரா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? அதேதான் அவங்களும் உமா ஆனந்தன் அம்மாவும் அதை தான் சொன்னாங்க. இவர் இப்படிப்பட்ட ஒரு மோசமானவர் அப்படின்றத அவங்களும் பதிவு போட்டிருந்தாங்க. அதை பார்த்து இவருக்கு தான், நான் அவனை பேசினா இவனுக்கு ஏன் கோபம் வருது, ஏன் உமாக்கு கோபம் வருது, உமா ஆனந்தன் ஏன் இதுல பேசுறாங்க, அப்ப அவங்க 2 பேருக்கு என்ன உறவு இருக்கு, நீ என்ன அவரோட வைஃபா, அவரோட வைஃபை பத்தி பேசினா அவங்க கோபப்படட்டும், நீ ஏன் கோபப்படுற அப்படின்னு கேட்கிறாரு. சார் நீங்க பேசுறது ஒரு பொது வெளியில ஒரு பெண்களை பத்தி தவறா பேசினா யாரா இருந்தாலும் கேட்பாங்க. உங்க வீட்டுக்குள்ள யாரும் உங்க ரூமை எட்டி பார்த்து என்ன நீங்க பேசுனீங்க அப்படின்னு கேட்கல. பொது வெளியில ஒரு பொண்ணை தப்பா பேசுறீங்க, அரசியல் பிரமுகரோட ஒரு மனைவியை தப்பா பேசுறீங்கன்னா டெஃபினட்டா யாரா இருந்தாலும் கேட்பாங்க. அப்ப அதுக்கு பதில் சொல்ற தைரியம் இருந்திருந்தா நீங்க பேசியிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு யார் கேள்வி கேட்டாலும் நீ அவனுக்கு பேசுறேன், நீ சப்போர்ட் பண்ற அப்படின்னா உனக்கு அவனுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு பேசுறதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம். அதாவது ஒருத்தனுக்கு ப்ராப்பரா பேச முடியாது. இப்போ 2 பேர் சண்டை போடுறாங்கன்னு வைங்களேன், 2 பேர்
பேர்கிட்ட பாயிண்ட் இருக்கிற வரைக்கும் பேசி பேசி சண்டை போடுவாங்க. அதில் ஒருத்தங்கிட்ட பாயிண்ட் இல்லை, இதுக்கு மேலே என்னால் வேலிடாக பேச முடியல, என்கிட்ட கருத்துக்கள் இல்லை அப்படின்னா உடனே அவனை அடிக்கிறது, அநாகரிகமாக கெட்ட வார்த்தையில் பேசுறது, இதை பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு யுக்தி, என்கிட்ட இதுக்கு மேலே பாயிண்ட் இல்லை அப்படின் போது அவனை வந்து வேற எப்படி ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னு. அதே தான் சார் நீங்களும் பண்ணுறீங்க. உங்களால் அண்ணாமலை அவர்களை மாதிரி ஒரு ஆரோக்கியமான அரசியல் எடுக்க முடியாது, ஆரோக்கியமான அரசியல் பேச முடியாது, ஒரு வளர்ச்சி பாதைக்கு கூட்டிட்டு போக முடியாது தமிழ்நாட்டை. அப்போ அண்ணாமலை அவர்களை எப்படியெல்லாம் பேசி வம்பெழுக்கலாம் அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இவர் இப்படிலாம் பேசுறாரு, இது தமிழ்நாட்டு பிஜேபி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் வந்து அவர் மேல கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மேஜர் மதன்குமார் அவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டு பிஜேபி டேக் பண்ணி இப்படி உங்களோட ஒரு கட்சி நபர் பேசிட்டு இருக்காரு, இதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பட் அதற்கு தமிழ்நாட்டு பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அவரெல்லாம் வந்து எங்க பார்ட்டியில வந்து அவர் இல்ல, அவருக்கு நாங்க ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுத்திருக்கோமா, அவர் பேசுறதுக்கும் நீங்க தமிழ்நாட்டு பிஜேபியும் ஏன் கன்சிடர் பண்ணி கேட்குறீங்க, எங்களை வந்து நீங்க ஏன் கேட்குறீங்க அப்படின்றாங்க. சூப்பர் சார், கல்யாணராமனுக்கு போஸ்டிங் இல்லை, அவரை விட்டுலாம். ஆனால் உமா அம்மாக்கு இருக்குல்ல, உமா அம்மா உங்களோட பிஜேபியோட கவுன்சிலர். அவங்க அப்படிப்பட்ட ஒரு நபரை உங்களோட கட்சிக்கார ஒருத்தர் பேசுறார் அப்படின் போது அவரை கண்டிக்க வேண்டியதும் தண்டிக்க வேண்டியதும் உங்களோட கடமை. உங்க கட்சியை சார்ந்த ஒரு நபர், ஒரு பெண் அப்படின் போது ஒரு பெண்ணை வந்து, அதுவும் அவங்க வயது என்ன 70 வயது இருக்கிற அம்மாவையும் அவங்களோட பையனா நினைக்கிற அண்ணாமலையும் கேவலமா வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம உமா ஆனந்தன் அம்மாவை பார்த்தோம் அப்படின்னா போன வாரம் பேரணிக்கு அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு பிஜேபி கவுன்சிலராக இருந்தாலும் அந்த இடத்துல என் புள்ள அண்ணாமலைக்காக நான் வந்து நிற்பேன், நான் வந்து ஒரு இந்த போஸ்டிங்கில் இருந்தாலும் என் புள்ள வந்து ஒரு அரசியல், ஒரு வேற்று அரசியல் பண்ண போயிருக்காரு, ஒரு மாற்றத்துக்காக அவர் வந்திருக்கார், தமிழ்நாட்டுக்காக அவர் வந்திருக்கார் அப்படின் போது நான் அவர் கூட சப்போர்ட்டிவாக நிற்பேன், ஒரு அம்மாவாக நான் இங்கே வந்து நிற்பேன் அப்படின்றாங்க. அப்போ அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, மேடம் இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின் போது உங்களோட போஸ்டிங் இதனால் போயிடாதா, ஏன்னா நீங்கள் பிஜேபியில் கவுன்சிலர், அண்ணாமலை அவர்கள் பிஜேபி விட்டு வெளியே வந்த நபர், அவருக்காக சப்போர்ட் பண்ணி நீங்க இங்க வந்து நிக்கலாமா அப்படின் போது, தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்ததுக்கு காரணமே அண்ணாமலை தான். இன்னைக்கு இந்த போஸ்டிங் எனக்கு இருக்குன்றதுக்கும் அண்ணாமலை தான் காரணம். ஏன்னா தமிழ்நாட்டில் அவரால் மட்டும்தான் பிஜேபி வளர்ந்துச்சு, எனக்கு இந்த பதவி கிடைச்சது. அப்போ அவரால் வளர்ந்தேன்னா அவரால் கிடைச்ச பதவி அவரால் போனாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனால் ஒரு தாயா என் புள்ள வளரும் போது ஒரு முன்னெடுப்பு பண்ணும்போது நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த இடத்துல வந்து நின்னாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். தன்னோட பதவி ஆசை அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லாமல் தகுதியான நபர் அரசியலுக்கு வரும்போது நாம் அவருக்கு ஒரு சப்போர்ட்டா நிற்கணும் அப்படின்னு ஒரு தாயா வந்து நிற்கிறாங்க. அவங்கள போய் இவ்வளோ கேவலமா பேச முடியுது அப்படின்னா என்ன சார் நீங்க ட்ரை பண்றீங்க? நாளைக்கு எந்த பெண்களும் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது. அது 70 வயதா இருந்தாலும் சரி, இல்ல 20 வயது பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த வயதுல இருந்தாலும் நீங்க அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களையும் அவங்களையும் தொடர்பு படுத்தி நான் பேசுவேன் அப்படின்னு மிரட்டுறீங்க, லிட்டரலி மிரட்டுறீங்க. பெண்கள் முதல்ல வெளியே வரக்கூடாது, இதுல பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, பெண்களுக்கு அரசியலுக்கு வந்தாலும் நீங்க விருப்பப்படுற மாதிரி பேசணும், அப்படி இல்லைன்னா அந்த பெண்ணை நான் கேவலமா பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ எங்களெல்லாம் பயம், ஸோ பெண்களை பயம் காட்டுறீங்களா? நீ வந்து நாளைக்கு யாராவது அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா கேவலமாக பேசுவேன் அப்படின்னு. பட் ஒரு தாயா, தங்கையா, ஒரு அக்காவா அவர் கூட பல பெண்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஒரு மாற்றத்துக்கான விதையா அண்ணாமலை எங்கள் கண்ணுக்கு தெரிகிறாரு. இப்படி நீங்கள் என்ன எங்களை கேவலமாக பேசினாலும் அதை பற்றி கவலையே பட மாட்டோம். நிறைய பெண்கள் அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு தாயா அவங்க கூட வந்து நிற்க தான் போகிறாங்க, ஒரு சகோதரிகளாக அவருக்கு சப்போர்ட் பண்ண தான் போகிறாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பயம் காட்டினீங்க அப்படின்னா அதற்காக பயந்துக்கிட்டு எந்த பெண்ணும் அமைதியா இருக்க மாட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் உமா ஆனந்தன் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க பல பேரை மன்றிட வச்சிருக்காங்க. நம்மளோட டிஎம்கேல இருந்து பொன்முடி அவர்கள் சைவம் வைணவம் படுக்கிறது முட்டி போடுறது அப்படின்னு ஆபாச பேச்சாளர் இருக்கார் இல்லையா, அவரு நேற்று மன்னிப்பு கேட்டார். நான் பேசினது தப்புதான், யாராவது மனதை புண்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, அதுவும் அந்த சகோதரி கேஸ் கொடுத்த சகோதரிக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் அப்படின்னர். அந்த கேஸ் கொடுத்த சகோதரி நம்ம உமா அம்மா தான். ஸோ அவங்க தான் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மதத்தை இழிவுபடுத்தி அதை ஒரு ஆபாசத்தோடு சேர்த்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கேஸ் வந்து போயிட்டுருக்கு. மனுஷனுக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக மன்னிப்பு கேட்டு பொதுவெளியில் வந்து நான் பேசினது தப்பு தான், உங்கள் மனசை புண்படுத்தியிருந்தா மன்னிச்சிருங்க மக்களே அப்படின்னு மக்கள்கிட்டையும் அந்த சகோதரிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு மண்டியிட வச்சாங்க. ஆனால் உங்களுக்கும் ரொம்ப காலம் இல்லை, நீங்களும் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய காலம் வரும். ஆனால் இப்படியெல்லாம் பயம் காட்டலாம், பூச்சாண்டி காட்டிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க சார், அதெல்லாம் நடக்காது சார். அதெல்லாம் அந்த காலத்து அரசியல். அப்படியே பெண்களை பயம் காட்டுறது, யாராவது சப்போர்ட் பண்ணா அப்படின்னா அவங்கள ஒரு பெண்ணா இருந்தா அவர் வந்து அவனுக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுறது, இல்ல ஆணா இருந்தா அவன் ஒரு மாமா வேலை பார்க்குறவன் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போ பிஜேபியில இருந்து நிறைய பேர் அண்ணாமலை கூட போனாங்கன்றாங்களே, அவங்கள போஸ்டிங்கே இல்லாத நபர்கள் தான் வந்து போயிருக்காங்க, போஸ்டிங்ல யாரும் இருக்கிறவங்க போகல அப்படின் போது நெறியாளர் கேட்கிறாரு. அப்ப கரு நாகராஜன் இருக்கார் இல்லையா, இப்படி பார்த்தா கரு நாகராஜன் போஸ்டிங்ல இருக்கும்போது தான் பிஜேபியில இருந்து வெளியே விட்டு அண்ணாமலை கூட போயிருக்காரு அப்படின் போது அவெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவெல்லாம் சரத்குமார் கூட என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா, அதாவது கரு நாகராஜன் அவர்களை சொல்றாரு, அவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா, துபாயில துணை நடிகளை கூட்டி போய் அவன் என்ன பண்ணிட்டு
முன்னேற்றம் தான் தெரியுமா அப்படின்போது அந்த நெறியாளர் சொல்றாரு, சார் வேண்டாம், பெண்களை வச்சு தொழில் பண்ணார் அப்படின்ற மாதிரி நீங்க தப்பா பேசுறீங்க, இது வேண்டாம் அப்படின்னார். நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே, தொழில் பண்ணான்னு சொன்னேன்னா அவன் கூட்டிட்டு போய் என்ன பண்ணான்னு தான் சொன்னேன். எதுக்கு சார் உங்களுக்கு இந்த வேலை, உங்க வயசுக்கு உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அதாவது வயசாயிடுச்சுன்னா அனுபவம் வரும், அறிவு வரும், அப்படிலாம் இல்லை, வயசானாலும் நான் கூமுட்டை தான் அப்படின்றத சொல்றீங்களா? வயசுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றத நீங்க காட்டிட்டே இருக்கீங்க. அப்ப நாங்க யாராவது கேட்டா, சார் நீங்க போய் பாத்தீங்களா, இல்ல நீங்க தான் கூட்டிட்டு போனீங்களா, நீங்க கண்ணால பார்த்தா ஐ விட்னஸா அப்படின்ற மாதிரி உங்களை கேட்டா நல்லா இருக்குமா? எதுக்கு சார் இந்த அநாகரிக அரசியல்? தமிழ்நாட்டை எப்ப பாரு இப்படி ஒரு கேவலமான அரசியல் பண்ண வேண்டாம். ஒரு நாகரிகமான, ஒரு ஹெல்தியான ஒரு காம்படிஷனா இருக்கணும், ஒரு ஆரோக்கிய அரசியலா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு முன்னெடுப்பு பண்றார். அதை ஏன் சார் இப்படி கேவலமா விமர்சிக்கலாம். எஸ், அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னா விமர்சிக்கப்படுவணும். ஆனால் அதை நாகரிகமா எடுத்துட்டு போங்க, வளர்ச்சி பாதைக்காக எடுத்துட்டு போங்க. அதை விட்டு நான் இதே தான் தொடர்ந்து பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் நீங்க நீங்க ஒரு பிஜேபி சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? பார்த்தா மோடி அவர்களோட வழிகாட்டல்ல கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் இல்லவே இல்லையா? மோடி அவர்கள் எங்க போனாலும் ஒரு தாய் மாதிரி எல்லா பெண்களையும் பார்ப்பார். இவருக்கு ராகுல் காந்தி கேவலமா பேசணும் அப்படின்றதுக்காக வெளியுறவு கொள்கை அப்படின்னா பெண்களை போய் வெளிநாட்டுல போய் பெண்களை கட்டி பிடிக்கிறது அப்படின்னு கேவலமா அவரோட மைண்ட் செட்ல அவர் பேசினாலும், நம்மளோட மோடி அவர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது அந்த பெண்களை தாயா மதிச்சு ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கட்சியில நான் பிரமுகரா இருக்கேன், அப்படிப்பட்ட ஒரு நபரை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அநாகரிக அரசியலை பண்ணாதீங்க. ஒரு தாய் மாதிரி இருக்கிற ஒரு பெண்மணியை போய் அவர் கூட சேர்த்து வச்சு பேசுவேன் அப்படின்ற ஒரு கேவலமான விஷயங்களை பண்ணாதீங்க. ஏன்னா மக்கள் உங்களை தான் கேவலமா பேசுறாங்க. அந்தால கொண்டு போய் எங்கேயாவது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேருங்கப்பா, அவருக்கு முத்திருச்சு அப்படின்னு பேசுறாங்க. மக்களுக்கே தெரியும் சார், யார் யார் என்னென்ன அரசியல் பண்றாங்க, என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். நீங்க எங்களுக்கு அப்படியே ரொம்ப பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அது உங்களோட புத்தியை தான் காட்டுது, அது உங்களுக்கு தான் பின்னடைவை கொடுக்கும் அப்படின்றதா உண்மை. ஸோ இப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எனக்கு தெரியும் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பா நாகரிகமாக தான் பேசுவீங்க அப்படின்னு தெரியும். ஸோ உங்களோட பதில் என்ன அப்படின்றத உங்க ஸ்டைல்ல கொடுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.